Hello guys, welcome to Tamil share tutorial. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோட தொடர்ச்சி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் ஹோல்டு பண்ணால் என்ன மாதிரி ஆகும், ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா, அதில் ப்ளஸ் மைனஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு விதமாக வந்து ட்ரேட் பண்ணி ஸோ அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எல்லாமே வந்து லைவ் அப்டேட்டாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய போர்ட்ஃபோலியோ கொண்டு. ஸோ போன வீடியோஸில் நடுவில் ஒரு கேப் வந்து ஒரு 2 வாரம் கேப் வந்து விழுந்துட்டு ஸோ கொஞ்சம் ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ் வந்து திரும்ப கண்டினியூ ஆனனால நடுவில் கொஞ்சம் ட்ரேட் வந்து பண்ண டைம் கிடைக்கல. அதுக்கு நடுவில் நம்ம பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். கடைசியாக மே 31 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஜூன் 20. ஸோ ஆல்மோஸ்ட் 20 நாள் வீடியோ போடலை. ஸோ ஒரு பெரிய கேப் தான். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம ஒரு 2 கிளாஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கண்டக்ட் பண்ணோம். அதாவது கிரிப்டோ கரன்சி கிளாஸஸ். ஸோ அது மட்டும் நல்லா போச்சு. ஒரு 100 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, ஒரு 70 பேர்கிட்ட அட்டன் பண்ணியிருந்தீங்க. 2 நாள் சனி ஞாயிறு வந்து பண்ணியிருந்தோம். ஃப்ரீ கிளாஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் நடுவில் வந்து பண்ணது. காரணம் இது கண்டக்ட் பண்ண காரணம் என்னென்னா கூடிய சீக்கிரம் வித்தின் 1 இயர்க்குள்ளே ஒரு மார்க்கெட்டில் கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு புல் ரன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கிரிப்டோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா பலரோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக அந்த வீடியோ வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல் இன்னொரு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, 2 வீடியோ டிஸ்கஷன் இல்லை, மற்றபடி கிளாஸஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்குள்ள டாப்பிக்கில் போகலாம். சரி, ஹோல்டு பண்ணால் என்ன மாதிரி ப்ளஸ் மைனஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பிகினராக இருந்தேன்னா யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கு வந்து இது வந்து பெருசாக வந்து யூஸ் இருக்காது. ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரி, ஓகே கைஸ், ரொம்ப நாளைக்கு பிறகு நான் வந்து பண்ணேன். ஸோ அதில் என்ன அப்படின்னா, நான் மே 31 கடைசி வீடியோ போட்டோம்ல, அன்றைக்கி நான் வந்து ஆர்டர் எடுத்திருந்தேன். ஸோ அது என்ன ஆர்டர் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கில் செல் ஆர்டர் எடுத்திருந்தேன். ஸோ அதாவது பிஇ புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதை. ஸோ எடுத்திருந்தேன். இது என்ன நடந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சைடுவேல இருந்து அடுத்த நாள் கொஞ்சம் எனக்கு அகெயின்ஸ்டாக இருந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் நினச்ச மாதிரி மூவ் ஆச்சு. ஆனால் இந்த 3 நாள் கேப்பில் என்ன நடந்ததுன்னா, டைம் டிகே வேல்யூ குறைஞ்சனால எனக்கு மார்க்கெட் எனக்கு ஃபேவரட்டாக 200 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆகிருந்து இருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் வரல. ஸோ எனக்கு வந்து இந்த ஹோல்டிங் ட்ரையில் நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, பெருசாக எனக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை தான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஏன்னா சைடுவேல இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் லாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் அகெயின்ஸ்டாக போகுதுன்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து எந்த ஏரியா ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுன்னு குழப்பமாக இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுறது ஆப்ஷனில். ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்து. ஸோ ஒரு ஸ்டேஜில் எனக்கு வந்து டென்ஷனே ஆகிடுச்சு. ஸோ 3 நாள் ஹோல்டு பண்ணியிருக்கோம். நம்ம ஃபேவரட்டாக 200 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆகிருக்கு. ஸோ இதே ட்ரேட் வந்து நம்ம நார்மலாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2000 ரூபா 3000 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டே வந்து பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து லாஸில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன் தான் ஆச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து நான் வந்து க்ளோஸே பண்ணிட்டேன் இந்த ஏரியாவில். ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரம் சைடில் நின்றுட்டு கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஸோ நான் வச்சுருந்தேன்னா ஒரு 1000 ரூபா 1500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். இருந்தாலும் வந்து இந்த ஹோல்டிங் ட்ரேட் வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ இதான் வந்து நான் ஃபீல் பண்ணேன். அதாவது இந்த ஒரு வாரத்துக்குள்ளாடி ஒரு ஆர்டர் எடுத்து போட்டு நம்ம நினச்ச லெவலுக்கு மேலே போகும்போது நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இதான் வந்து கான்செப்ட். ஆனால் இது வந்து செட் ஆகலை. 815 ரூபா லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரியா, அதுக்கு பிறகு இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரும் எடுக்கலை. நடுவில் வந்து ஒரு நாள் 16 இப்போது இந்த வாரம் ஒரு நாள் சும்மா 1-2 ட்ரேடு எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக மூவ் ஆகலை. ஸோ அடுத்து வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆப்ஷன் செல்லிங்கில் எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட் வருமேன்னு உங்களுக்கு தோணும், அப்படி தானே? ஏன்னா நமக்கு வந்து இங்கே சைடுவேல போனாலும் ப்ராஃபிட்டு பெருசாக டைம் டிகேல குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நமக்கு அகென்ஸ்டாக போனாலும் லாஸ் தான் வருது. ஃபேவரட்டாக போனாலும் 2 நாள் தாண்டி போச்சுன்னா அந்த டைம் டிகேனால் ப்ராஃபிட் பெருசாக வரல. ஸோ அப்போது இதுக்கு அகென்ஸ்டாக ஆப்ஷன் செல்லிங் எடுத்தால் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நமக்கு தோணும், அப்படி தானே? ஸோ அதையும் செக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆர்டர் எடுத்தேன். ஸோ இது என்னைக்கு அப்படின்னா, இதில் சோன் ஆகலை லைவ். ஏன்னா இந்த ஆர்டர் நான் இன்னும் க்ளோஸ் பண்ணலை. சரியா, இது லைவாக தான் இருக்குது. ஒரே ஒரு லாட். இந்த ஆர்டர் வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து எடுத்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா, ஒரு நாள் 2000 ரூபா ப்ராஃபிட் வரும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 2000 ரூபா லாஸ் வரும், அடுத்த நாள் 1000 ரூபா ப்ராஃபிட் வரும், அடுத்த நாள் கொஞ்சம் லாஸில் நிற்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் லாஸ்னே வந்து ஓடிட்டு நானும் சரி என்ன தான் நடக்க போகுது, நம்ம வியாழக்கிழமை எக்ஸ்பீரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா, இதுதான் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் எடுத்தது. ஆப்ஷன் செல்லிங்கில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒன்று வந்து சைடுவேல இருக்கணும்,
சைடுவே மீன்ஸ் ஐ மீன் வால்டிலிட்டி இல்லாமல் இருக்கணும். சைடுவேனா இதுதான் சைடுவேன்னு தான் சொல்லுவோம். இங்கே வர டவுன் ஆகிருக்கு, திரும்ப அப் ஆயிருக்கு, திரும்ப டவுன் ஆகிருக்கு, திரும்ப அப் ஆயிருக்கு, இதுதான் சைடுவேன்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி ஹியூஜ் வால்டிலிட்டியில் மூவ் ஆகிட்டு இருந்தால் தேவையில்லாத ப்ரெஷர் தான் க்ரியேட் பண்ணோம், டென்ஷன் தான் க்ரியேட் பண்ணோம். காரணம் என்னென்னா, காலையில் பார்க்கும்போது 1000-2000 ப்ராஃபிட்டில் நிற்கும், மதியம் முடியும் போது பார்த்தீங்கன்னா 1000-2000 லாஸில் நிற்கும், அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது ப்ராஃபிட்டில் நிற்கும், லாஸில் நிற்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்லேயே மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அந்த ஹோல்டிங் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுலாம் பெருசாக வந்து ஒர்த்து மாதிரி தோணலை எனக்கு. ஐ ஃபீல் சப்போஸ் அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லாங்காக, ஐ மீன் 1-2 மாதம் தாண்டி உள்ள கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு, இப்போலாம் அங்கே ஒரு நிறைய பேர் அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி லாங் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டால் ஆப்ஷன் செல்லிங்கில் ஹியூஜ் மணி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா ஓரளவு டீசென்ட் ப்ராஃபிட் பார்க்கலாம், லோ ரிஸ்க்லேயும் பார்க்கலாம். இதுதான் வந்து ஓரளவு ஹோல்டிங்கில் செட் ஆகுதே தவிர, மற்றபடி அந்த வீக்லி எக்ஸ்பீரி பேஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுறதெல்லாம் பெருசாக செட் ஆகலை. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணாமல் இன்ட்ராடே மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு ரீசன் அதுதான். ஸோ அதுதான் வந்து நான் வந்து லாஸ்ட் 2 ட்ரேட்லேயும் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் பண்ண ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள், இதே ட்ரேடு தான். நம்ம ஆல்ரெடி இந்த சோனை அது வந்து மார்க்கெட் வந்து இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை, சரியா? ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஸோனில் முதல் முறை வந்து டச் பண்ணி அப் ஆகிருக்கு, 2ஆவது முறை டச் பண்ணி அப் ஆகிருக்கு, 3ஆவது முறையும் டச் பண்ணி அப் ஆகிருக்கு, 4ஆவது முறையும் டச் பண்ணி அப் ஆகிருக்கு. ஸோ இந்த சோனை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் டவுன் ஆகும். ஸோ அப்போ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 1 ஹவரில் ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஒரு ஸ்டேஜில் எனக்கு வந்து ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் லாஸ்ன்னு பார்த்து எனக்கு வந்து அது போர் அடிச்சிட்டு, ஐ மீன் ஸோ ஹோல்டு பண்ணிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னே முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஆப்ஷன் பையிங்கில் இன்றைக்கி வந்து சடனாக வந்து ஒரு 2 லாட் எடுத்தேன். பேங்க் நிஃப்டி 2 லாட் வந்து இந்த ஹேமர் கேண்டில் மார்க்கெட் கட் பண்ணி அப்பானதும் மார்க்கெட்டில் வந்து எடுத்தேன். ஸோ ஓரளவு நல்லா இந்த லெவல் வந்ததுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, இங்கே ஃபுல்லாகலாம் ஹோல்டு பண்ணல, ஓரளவு நல்லா இந்த லெவல் வந்ததுமே நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகிட்டேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பண்ண ட்ரேட். ஸோ மற்றபடி இந்த வீடியோ போட்டதுக்கு நோக்கம் என்னென்னா, ஹோல்டு பண்ணி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணியிருந்தோம். ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹோல்டு பண்ணி வீக்லி எக்ஸ்பீரியில் பண்ணுறது பெருசாக யூஸ் இருக்காது அப்படின்னு வந்து தோணுது. ஸோ நான் ட்ரேட் பண்ணி, ஐ மீன் இந்த மார்க்கெட்டை இவ்வளோ நாள் பார்த்ததுலேயும் ட்ரேட் பண்ணி பார்த்ததுலேயும் நான் தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். ஸோ அப்போ ஓவரால் நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ராடே மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா முந்தின நாள் முடியும் போதுனா என்னென்னா 3:30க்கு மார்க்கெட் முடியுதுன்னா, ஸோ அந்த டைம் ஒரு 3 to 3:30 அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து போடலாம். ஏன்னா சில நேரங்களில் இல்லை, பல நேரங்களில் அந்த மார்க்கெட் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து கேப் அப் ஆர் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அந்த சார்ட்டை நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் கேப்பாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே நிஃப்டியில் இந்த இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ஆர்டர் முந்தின நாள் ஈவினிங் எடுத்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீசனான ப்ராஃபிட்டில் வரும். ஆனால் இதுலேயும் ரிஸ்க் வந்து இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு லாஸும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேப் அப் கேப் டவுனில் ஒர்க் ஆகாது அப்படின்னு வந்து நான் எதுவும் செக் பண்ணி பார்க்கல. இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸ்லலாம் நம்ம போன வீடியோஸ்லலாம் வந்து கேட்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி அது பாசிபிள் தான். காரணம் என்னென்னா, மற்ற மார்க்கெட்லேயும் அப்படி தான் ஸ்லிப்பேஜ் ஆகி போயிடும். ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆகாதனால என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட் டைம் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம்னு நினச்சா கூட நமக்கு ஃபேவரட்டாக போச்சுன்னா நல்லா ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி நமக்கு அகென்ஸ்டாக போச்சுன்னா லாஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி பண்ணணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.